சிவகாசியில் என்ன பண்ணிவிட்டேன், அண்ணன் அவர்களுக்கு சால்வைக்கு பதிலாக இந்த வெடி மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம்ட்டு சீனி வெடி, அந்த வெடி, இந்த வெடி எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக போட்டு இதை நிகழ்ச்சி முடியும் வரை அண்ணன் அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டு பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் போட்டே உட்கார சொல்லிட்டேன். முன்னால் ஒருத்தன் பீடி பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி எடுத்து இப்படி உரசுனான். அவன் சுண்டுனான்னா எனக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி. அப்படி ஒரு நினைவு பரிசு நாங்கள் வாங்கியிருக்கோம். உண்மையிலே இந்த கரூரில் தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் படுத்து தூங்கும் பொழுது இந்த கரூரை நினைத்து கொண்டே நீ தூங்க வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு நினைவு பரிசை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு உங்களுடைய உழைப்பில் விளைந்த அந்த பொருள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை சொல்லி நானே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் பட்டிமன்றம் எப்போ தொடங்குறது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, வெளியில் அவ்வளோ பெரிய கூட்டம். ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியில் வேறு டிவி வச்சு வர முடியாதவங்க வெளியிலும் நின்று பார்க்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதனால் பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு நிம்மதியும் மகிழ்வும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா என்ற அணியை பேராசிரியர் விஜயகுமார். நீதிபதி அவர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எங்க இருக்குதுன்னு ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஊருக்கா பட்டிமன்றம் போறப்போ அங்க அந்த பத்தமட பாய், கும்பகோணம் வெங்கல விளக்கு, திருப்பூர் பனியன் எல்லாம் சொன்னீங்க. நான் மணப்பாறைக்கு உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தேன். மணப்பாறை முறுக்கு இஷ்டம் போல நொறுக்கு அப்படின்னு வித்துட்டு வந்தேன். ஒரு 2 பாக்கெட்டை வாங்கி கொண்டு போய் என் மனைவிக்கு கொடுக்கலாம்னு கொடுத்தேன். நான் அப்புறம் நைட்டில் பசிக்கும் அப்போ சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுட்டா. நைட்டு 1 மணிக்கு போய் எந்திரிச்சு முறுக்க சாப்பிட்டு என்னை எழுப்புறான். என்னங்க எந்திரிங்க, முறுக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கசக்குது அப்படின்னா. ஏண்டி மணப்பாறை முறுக்கு நல்லா இருக்குமேடி அப்படின்னு லைட்டை போட்டு பார்க்குறேன், முறுக்கு அப்படியே இருக்கு. இந்த படுபாவி கொசுவத்தி சூரில் சாப்பிட்டுருக்கா முறுக்கு. எங்க பட்டிமன்ற அனுபவத்தை எழுதலாம். நீதிபதி அவர்களே, சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கியனல் வாய்க்காலும் கற்பிழந்து நெல் பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக மாற்றுகிற கிராமங்கள் தான் நமக்கு சோறு போடுகிறது. அதெல்லாம் எங்க இனியவனுக்கு தெரியாதா? நான் டவுன்ல வாத்தியாரா இருக்கேன், படாத பாடுபடுறேன். நான் எப்படி மகிழ்ச்சின்னு பேச முடியும்? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் நான் எது வரைக்கும் பாடம் எடுத்தேன்? பெல் அடிக்கிற வரைக்கும் சார். படிச்சு முடிச்சுட்டு என்னடா பண்ண போறீங்க? என்ன புத்தகத்தை மூடி வைப்போம் சார். டேய் இந்தியாவுக்கு படிச்சு முடிச்சு ஒரு பேர் வாங்கி கொடுங்கடா அப்படின்னு. ஏன் சார் இந்தியான்ற பேர் நல்லா இல்லையா சார்? படாத பாடுபட்டு இருக்கிறோம் நாங்க. டவுன் பள்ளிக்கூடத்தில், நகரத்து பள்ளிக்கூடத்தில். ஆனா கிராமத்து பள்ளிக்கூடத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்தது கிராமத்து பள்ளிகள். டவுன்ல சொல்றேன் மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படின்ட்டு. நீ டிவி தான் எல்லாம். 3ஆம் கிளாஸ்க்கு இன்டர்வியூ நடந்துச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில. பூமி உருண்டைய திருப்பி சுத்தி விட்டுட்டு அந்த தலைமை ஆசிரியர், என்ன மாதிரி ஒரு ஆசிரியர், தம்பி இது என்ன அப்படின்னு கேட்டார். தமிழ்ல பேசினாதான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சு பூமி உருண்டைன்னு சொல்லி இருக்கலாம். அல்லது ஆங்கில பள்ளிக்கூடம் ஆங்கிலத்தில் பேசணும்னு நினைச்சு சுத்தி விட்டோன்னே திஸ் இஸ் குளோப் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சுத்தி விட்டோன்னு அந்த பையன் சொன்னா, நீதிபதி அவர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலைன்னு. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. நீதிபதி அவர்களே, கிராமம் என்பது பல்லாங்குழி விளையாட்டும் நொண்டி விளையாட்டும் முங்கு நீச்சலும் பம்பரம் விளையாடுறதும் கிராமத்துல தானே இருக்கு. அந்த சந்தோஷம் கிடைக்குமா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. திருவிழானாலே சந்தோஷம் சார். நான் மதுரைக்காரன். எங்க சித்திர திருவிழா நடக்கும் பாருங்க, அந்த சித்திர திருவிழா ஆனந்தம். சித்திர திருவிழாவில் நம்ம ஆளை பார்க்கறதுக்காக நம்ம ஆள் நிற்பான். ஏ மாப்பிள்ள கடவுள் வருதுரா அப்படின்னு. ஒரு சித்திர திருவிழாவில் சாமி முருகன் சிவன் பிள்ளையாரெல்லாம் வருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் பக்கத்தில் இருந்து, ஏ மாப்பிள்ள கடவுள் ஃபேமிலியோட வருதுரா அப்படின்னு. ஓ ஃபேமிலினா பார்வதி எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோட போடும். பக்கத்தில் வந்தோன்னு சொல்கிறேன், மாப்பிள்ளை எப்போவுமே சாமி கடவுள் தேரில் தான் வரும், இப்போ காரில் வந்திருக்கிறான்னு. ஒரு காதலை சொல்லுகிற போது கூட நயமாக சொல்லுவது கிராமத்து வாழ்க்கை. ஆனா நகரத்து வாழ்க்கை நரகத்து வாழ்க்கை இல்லையா?
சார் டவுன்ல போய் சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிப்பது நகர வாழ்க்கை, உறவுகளை சம்பாதிப்பது கிராமத்து வாழ்க்கை தானே நீதிபதி அவர்களே. சின்ன பட்டணம், எங்க சங்கரே உனக்காக தான் ஒரு சினிமாவில் பாட்டு போட்டான். நீதிபதி அவர்களே, சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணும், கைய நீட்டினா காசு மோளை கொட்டணும், குடிக்கிற தண்ணி காசு, கொசுவை விரட்ட காசு, ஆட்டோ மீட்டர் காசு, அர்ச்சனை சீட்டும் காசு, எல்கேஜியும் காசு, எம்பிபிஎஸும் காசு, இட்லியை வித்தாலும் காசு, எங்க சங்கர் கிட்னியை வித்தாலும் காசு, காசு 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 காசு. உறவுகளை மதிப்பது கிராமம் நீதிபதி அவர்களே. சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சினே, அண்ணே, தம்பி. அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையிலே இனியவனவர்களே, எங்கள் குழந்தைகள் நிலாச்சோரை இழக்கிறார்கள் என்று ஒரு கவிஞன் எழுதினான். நிலாச்சோறு சந்தோஷம் கிராமம் தானே. அழகா சொல்லுவா, அம்மா சோறு ஊட்டுறப்ப பாட்டிக்காக ஒரு வாய், அம்மாவுக்காக ஒரு வாய், தங்கச்சிக்காக ஒரு வாய்டா, பெரியப்பாவுக்காக ஒரு வாய், மாமாவுக்காக ஒரு வாய். அந்த நிலாச்சோரிலே கூட கிராமத்து தாய் பாடம் எடுத்தாள். இம்புட்டு பேர் சோரை நீ சேர்த்து சாப்பிட்டுருக்க, நாளைக்கு படிச்சு பெரியாளான பிறகு இம்புட்டு பேருக்கு சோறு போடுகிற கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்த அந்த நிலாச்சோறு இருக்குதா இல்லையா? நீதிபதிகளை நீங்க பம்பரம் விளையாண்டிருக்கீங்களா? யோ, பம்பரம் விளையாடாத ஒரு மனுஷன் ஐயா. நாங்கெல்லாம் பம்பரம் மேட்ச் விளையாண்டவங்க. பக்கத்து தெருவுக்கு எங்களுக்கும் பம்பரம் மேட்ச் விளையாண்டு அதுக்கு கப்பெல்லாம் கொடுப்போம். அப்படி பெரிய கேம் மாதிரி நடத்துவோம் பம்பரத்தை. நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் அழகா சொன்னான், அந்த பம்பரம் விளையாடுறப்போ ஒரு பழமொழி சொல்ல, சைம் வெள்ளி குத்து அப்படின்னா, எங்கே கிடக்கிறதோ என் பால்ய காலத்து குத்துப்படாத பம்பரம் என்று அறிவுமதி என்கிற ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். இன்னைக்கு எல்லாம் செல்போன்ல தானே சார் இருக்கிறான். உங்க நகரத்துல எல்லாம் செல்போன் தானா? நான் கூட சொன்னேன், டேய் செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, செல்போனை தாண்டி வெளியில வாடா அப்படின்னு லிங்க் அனுப்புங்க, வந்து பாக்குறேன். செல்போன் தானா? நீதிபதி அவர்களே, கிராமம் சொல்லிக் கொடுத்த பண்பாடு உலகத்தையே சுருக்கிடுச்சு உங்க நகரம். உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை சுருக்கி இருக்கிறது உங்கள் நகரம். ஆனால் உள்ளங்கைக்கு சோரை கொண்டு வந்தது கிராமத்து விவசாயி தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நீதிபதி அவர்களே. என் பிள்ளைலாம் எவ்வளோ சந்தோஷத்தை இழக்குது தெரியுமா? நான்லாம் கிராமத்தில் படித்தவன். எங்கள் வாத்தியாருக்கெல்லாம் அழகாக பேர் வைப்போம். எங்கள் வாத்தியார் இங்கே போடுவார் பேண்ட்டு, நான் அவருக்கு பேர் வச்சேன் நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு. வாத்தியாரை பார்த்தாலும் நாங்களும் பயப்படுவோம். நீதிபதி அவர்களே, நகரத்திலே என்றைக்கு ஆசிரியர் கையிலே இருந்த பிரம்பு கீழே கலற்றி வைக்கப்பட்டதோ அன்றைக்கு ஒழுக்கம் போனது நீதிபதி அவர்களே. நாங்க எங்க ஸ்கூல் வாத்தியாருக்கு பேர் வச்சிருந்தோம்ல, அது சொல்லுங்க நீதிபதி. குற்றாலம். குற்றாலம் வாத்தியாரு ஏதோ அருவி மாதிரி பாடம் நடத்துறோம் போல இருக்கு, அதனால குற்றாலம்னு பேர் வச்சிருக்காங்க. நாங்க அதுக்கு வைக்கல. அவர் பேசும்போது வாயிலிருந்து சாரல் அடிக்கும். அதுவும் பிசிக்ஸ் வாத்தியாரு. த சசப்டபிலிட்டி ஆஃப் த மேக்னட்டிசம்னாருன்னா முன்னால் இருக்கிறேன் தலைக்கு ஊற்றிடுவேன். அப்படியே துண்டெடுத்து தொடச்சி இந்த மனுஷனை நான் என்ன விவரம் ஃபிசிக்ஸ் நடத்தி முடிகிறதுக்குள்ளே நான் குளிச்சிருவேன் போல இருக்குன்னு அவருக்கு குற்றாலம்னு பேர் வச்சோம். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் அந்த வாத்தியார்களுக்கு பேர் வைக்கிறது. எனக்கெல்லாம் என்னென்ன பேர் வச்சுருந்தாங்களோ இன்னும் விசாரிச்சா தான் தெரியும். நீதிபதி அவர்களே, வாத்தியார்னாலே ஒரு மரியாதை. வாத்தியாருக்கெல்லாம் துணி துவச்சு படித்தான், வாத்தியாருக்கு காய்கறி வாங்கி குடிச்சு படித்தான், வாத்தியாருக்கு நான் துணி துவச்சு கொடுத்து படித்தேன். இப்போ வாத்தியார் துணி மாதிரி துவைக்கிறேன். நான் சாமியை கும்பிட்டுடுவேன். அந்த காலத்துல படிக்க போறப்போ சாமியை கும்பிட்டு போவேன். இன்னைக்கு வாத்தியார் எந்த திட்டும் திட்டக்கூடாது, என்னைய மேக்ஸ் வாத்தியார் என்னை அடிக்கக்கூடாது, சயின்ஸ் வாத்தியார் எனக்கு கொட்டு வைக்கக்கூடாது. தமிழாசிரியர் என் தலையிலே அன்றைக்கு குட்டு வைத்ததால் தானே தமிழன்னை அண்ணன் லியோனி அவர்கள் மேடையிலே பேசுகிற மாதிரி தமிழன்னை என் நெற்றியிலே பொட்டு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நகரம் அப்படி ஆயிடுச்சு சார். நகரம் நியாயமா இருக்கா? அன்னைக்கெல்லாம் கிராமத்துல உறவுகள் கூட வந்துச்சு. இன்னைக்கு நகரத்துக்கு போன பிறகு நீதிபதி அவர்களே, இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதுதானே கூட வருது. பலகாரம்லாம் நம்ம கிராமத்து பலகாரம் எப்படி இருந்துச்சு? உணவே மருந்தா இருந்துச்சு. இனியவன். ஆனா நீங்க டவுன்ல நகரத்துல என்ன சாப்பிடுறீங்க? இந்த நூடுல்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தேடிக்கிறீங்க. நான் அந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல அந்த காளமாடும் பசுமாடும் வக்கோல தின்ற மாதிரியே தின்னுவாங்க. அந்த நூடுல்ஸ் சாப்பிடுறப்போ உணவு போச்சு. கிராமத்து விளையாட்டுகள் மகிழ்ச்சி தந்தது. ஆனா உங்க நகரத்து விளையாட்டு என்ன தருது?
எப்படி சீக்கிரமா சூடு. டேய் வாடா வாடா கோவிலுக்கு போகணும், அம்மா கூப்பிடுறா, பையன் சொல்றேன் டவுன்ல, அம்மா இருமா 5 நிமிஷத்துல 50 பேரை சுட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் கிராமத்து விளையாட்டு பண்பாட்டை சொல்லியது. பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்? ரோஜா பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்? மல்லிகாவை விட்டு பறிக்கிறோம். அப்படி பண்பாட்டை சொல்லி கூடி விளையாட கத்துக் கொடுத்ததுங்க. இல்லாத இடத்தில் இருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி. வெட்டி வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சொல்லிக் கொடுத்தது ஏணி விளையாட்டு, தாயம் விளையாட்டு. எல்லா விளையாட்டுகளும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது உங்க கிராமத்து தாண்டி இருக்கிற நகரம்? நகர வாழ்க்கையே நரக வாழ்க்கை. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னா, டவுனு பக்கம் போகாதீங்க, நீங்க டவுன் ஆகி போயிடுவீங்கன்னா. ஒரு படத்துல அழகா சொன்னா, ரொம்ப அழகா சொன்னா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு வாமா உள்ள வில்லாளா, அப்பையரும் தேவையில்லை, தோல்வி என்பதே யாருக்கு இல்லை. ரகசியமாக நம் பண்பாட்டை கொலை செய்கிற விளையாட்டுகளைத்தான் உங்களது நகரம் கற்றுக் கொடுத்தது. பண்பாட்டை விதைக்கின்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தது கிராமம். பணம் முக்கியம் தான் சார், பணமே வாழ்க்கை கிடையாது. பண்பாடு போச்சு, பணத்தையே முக்கியத்துவமாக கருதி கொள்கிற பண்பாடு நகரத்து பண்பாடு. ஊர்ல கல்யாணம், மாறுல சந்தனம்னு, பக்கத்து வீட்டுல கல்யாணம்னா ஓடி வந்துடுவான், பக்கத்து வீட்டுல ஒரு மரணம்னா துணை செய்வான், அடக்கம் பண்ற வரைக்கும் கம்முன்னு இருப்பான். ஆனா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல ஒரு மரணம் நடந்தா கூட ஜொமேட்டோ ஸ்விக்கியில பிரியாணி ஆர்டர் பண்ணி வாழுகிற சமுதாயமாக இன்றைக்கு நகரத்து சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று. கிராமம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று தேச தலைவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த மன்றத்திலே சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார். ஏனென்றால் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய அண்ணன் ஐ லியோனி அவர்கள் என்பதை சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி கிராமமே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மெதுவா போறவங்க யாரும் இல்லை. சென்னையில் அந்த பீச் ரோட்ல காலையில் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருப்பாங்க. எங்கடா போறீங்க? போயிட்டு இருக்கான். நீயே நானே போயிட்டுருக்கேன். ஏன்டா மெதுவாக போக வேண்டியது? மெதுவாக போனோம்னா சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. நின்னா இங்கே ஏன்டா நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. சும்மா நிற்கிறேன் சார், ஏறா வண்டியிலங்கிறாரு. அதனால தான் நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். மெதுவாக போகிறதுக்கு யாரும் இல்லை, சரியாக தமிழ் பேச யாரும் இல்லை. மெட்ராஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா பாதி வார்த்தை விளங்கும், பாதி என்னைய ஒருத்தன் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன். என்னை ட்ரெயினில் ரிசீவ் பண்ண வந்தேன். நான் இல்லையோன்னு அண்ணாட்டா துணியா நீ பேஷன் இருக்கிறேன் வாத்தரா இல்லையோன்னு என்னை இட்டுன்னு போடான், நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. நான் அவனையே பார்த்தேன், என்னடா சொன்ன இப்போ நீயே அப்படின்னு. அவன் தமிழன்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், என்னடா சொன்னான் அப்படின்னு. இல்லை உங்களை இட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போகிறதுன்றேன். அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை கூட்டிகிட்டு போய் இவரை கூட்டிகிட்டு போய் நான் என்ன செய்கிறதுங்க? அங்கே இட்டுன்னு போகிறது தான் தமிழ். நாஷ்டா துணியா அப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிட்டியா. இப்படி ஒரு தமிழ் பேசுகிற இடத்துல கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான தமிழ் எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லி யார் விஜயகுமார் ரொம்ப அருமையாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் படித்த தமிழ் ஒருவேளை உண்மையாக இருக்குமானால் தாய்மை சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமானால் அதற்கு ஒரு தமிழன் தேவைப்பட்டால் அது கரூருடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற இவர்தான் கண்டிப்பாக பரிந்துரைக்க செய்யப்படுவார் என்ற வாழ்த்துக்களோடு அவரை வணங்குகிறேன். என்று சொன்னால் எளிமையான மக்களோடு இருக்கின்ற அவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்தது. அவரே இவ்வளவு காமெடியா பேசுறாரு. மேடையில் உட்கார்ந்து 4 பேர் பேசுறோம், நாங்கள் பின்னாடி சிரிச்சிட்டு இருந்தோம். இவங்களே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படா பேசுறது? அநியாயத்துக்கு பேசுறாங்களே. உலகத்திலேயே ஒரு ஆட்சித்தலைவர் இவ்வளவு காமெடியா பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எந்த அமெரிக்காவுடைய ஆட்சி தலைவர் கூட பேச மாட்டார், அவர் பாட்டு ரிசர்வா தான் இருப்பார். ஆனா இவ்வளவு காமெடியா இவ்வளவு ஜாலியா இருக்கிறவர் மக்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பார்? அப்ப என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் குறை தீர்க்கும் மன்றத்தில் நிறைய பேர் போவாங்க. என்னன்னா அவர் ஜாலியா இருப்பாருங்க, அவர் நம்ம ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க, அவர் நம்மகிட்ட பேசுவாருங்க, நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்துவாருங்க, கொடுப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நான் கொரோனா நேரத்தில் ஒரு தேவாலயத்தில் நின்றுட்டு இருக்கேன். அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்குது.
திடீர்னு பின்னாடி இது ஒரு அம்மா சொல்றாங்க, ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நான் தான் என்ன மறைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி திரும்பினா அவங்க சாமிகிட்ட பேசுறாங்க, கோயில் மூடி இருக்குது, இது உனக்கே நல்லா இருக்கா, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ பாட்டு உள்ள இருந்தா ஏதோ பாத்துக்கப்பா. அப்ப அந்த பெண்ணுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா, கடவுள் இருக்கான், அவன் வந்து கண்டிப்பா செய்வான்னு உரிமையோடு கேட்கிறார்களே, நான் நம்புகிறேன் இந்த கரூருக்கு கடவுளாக இந்த கலெக்டர் இருக்கிறார், மக்கள் நம்பிக்கையோடு வருவார்கள், அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும். இப்ப எங்க அண்ணன் லியோனி அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன ஒரு வருத்தம்னா, அவரை இட்டுன்னு வந்தே பெரிய தப்பு. மெட்ராஸ்ல இட்டுன்னு வந்துட்டாங்களாம். நான் கேட்கிறேன், இட்டுன்னு வந்தா என்ன பிரச்சனை கேட்கிறேன். ஏங்க இட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப தூய தமிழுங்க. இடுதல் என்பது வழங்குதல். மற்ற ஊர்ல வந்தா சாப்பிட்டீங்கன்னா கேட்குறீங்களே, அது மாதிரி எங்க ஊர்ல வந்து இட்டு அழைத்து வரதுல இட்டுன்னு வந்தீங்கன்னு கூப்பிட்டாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இவ்வளவு நல்லா உபசரிச்சவரும் நான் கேட்டேன் ஐயா, சென்னை தமிழுக்கு கோனார் தமிழ் உரை எழுத சொல்லி கேட்டேன்னா, இட்டுன்னு வருதல் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நடுவர் அவர்களே, என்ன நான் காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தேன். என்ன உங்கள் ஊர் தாசில்தார் செந்தில்குமார் சாரும் மோகன் சாரும் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுந்தாங்க. ஒரு தாசில்தாருக்கு வேலையே கிடையாது. நான் உண்மையிலே வருத்தப்பட்டேங்க. விஜயகுமார்ட்ட சொன்னேன், இது தாசில்தாருக்கான வேலையே கிடையாது. அவர் வந்த உடனே சொன்னார், நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 வந்துட்டோம். ஏன் சார் வந்தீங்க, ஒரு டிரைவர் அனுப்பியிருக்கலாம், இல்லை நாங்களே வந்திருப்போம்னா? அவர் வார்த்தை சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் நாங்கள் எப்படி வரவேற்போமோ அதே மாதிரி எங்கள் ஊருக்கு வரவங்களும் வரவேற்போம். உண்மையிலே ஒரு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. நீங்க அவரு பேசுறாரு, அவரு விஜயகுமார், இந்த நீதிமன்றங்கள்ல 3 வகையான வழக்கறிஞர் பார்க்கலாம். ஒன்று உண்மையை மட்டும் பேசுகிற வழக்கறிஞர், அவன் என்ன மாதிரியே பேசுவான், அமைதியா நிதானமா, மை லார்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம், என் கட்சிக்காரர் நல்லவர் அப்படின்னு என்ன மாதிரி வாதாடுவான். இந்த கொஞ்சம் போய் கலந்து பேசுகிற வக்கீலுக்கு என்ன பண்ணுவான், எதிர இருக்கிற வக்கீலை பார்த்தியே கத்துவான். சுத்தமாக சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுங்க, சத்தம் போட்டு கத்துனானா அந்த வக்கீல்கிட்ட சப்ஜெக்டே இல்லை, கூட்டத்தை கலைக்கிறது பார்க்குறாடே சூனா போனா உடாதரான்னு கலைக்கிற மாதிரியே கத்துறாரு. அவர் சொல்றாரு, பார்த்தீங்களா சென்னையில் பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடை போட யாரும் இல்லை, விளையாட போலாம், ஒரு பொண்ணு கூப்பிடலாமா? நான் கேட்கிறேன் விஜயகுமார் அவர்களே, டாடி என்றால் என்ன அர்த்தம்? ஸ்பானிஷ் மொழியில் பாடன்னு அர்த்தம், மம்மின்னு அர்த்தம், எகிப்திய மொழியில் போனோன்னு அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம்? வீட்டில் பாடையும் இல்லை போனமும் இல்லை. ரெண்டாவது அவன் என்ன கேட்டா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போக உள்ள இல்லை, வில்லாளான்னா மைதானம் தேவையில்லை, அம்பையரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி. கேளண்டா மாமா, அது இண்டோர் கேமு, தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டி அதான்டா தூளுன்னா. நீங்க தப்பா நினைச்சக்கூடாது நடுவர்களே. நீங்க மதுரைக்கார, அந்த ஆள் மதுரைக்காரன்றதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு பாருங்க, எல்லைகள் தாண்டி அதுதான்டா தூளுன்னு கூப்பிட்டுருக்கான். கேளண்டா மாமி இண்டோர் கேமு, இண்டோர்ல என்ன கேம் ஆடுவோம்? வீட்டுக்குள்ள 2 கேம் ஆடுவா, ஒன்னு கேரம் போர்டு, இன்னும் செஸ். கேரம் போர்டில் எல்லைகள் தாண்ட முடியாது, ஆனால் செஸ்ல எல்லைகள் தாண்டலாம். இந்த 2 செஸ் பிளேயர் வந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, இங்க இருக்கிற பான் அந்த லாஸ்ட்ல எல்லை தாண்டிட்டானா குயின் எடுத்துக்கலாம், ஃபுல் பவர் தெரிஞ்சிடும். இதுக்கு இது கூட தெரியலனா ரொம்ப சேமுன்னு சொன்னான். அவ கூப்பிட்டது CHESS செஸ் தானே தவிர விஜயகுமார் நினைக்கிற மாதிரி இல்லை. இதுதான் நகரத்துக்காரனுக்கும் கிராமத்துக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? அவர் சொல்றார், பாசா இருக்கா, நாங்கள் பண்பாடை வளர்த்தோம். நான் கேட்குறேன், கொரோனா காலத்தில் ஆனந்த விடன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். கொரோனா காலத்தில் எவனுமே உள்ள வரல, வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தான். ஆனந்த விடன் பத்திரிகையில் 2020 எனக்கு சரியா சொன்ன செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆனந்த விடன் ஆர்டிக்கல் எழுதுறான். என்னன்னா, கொரோனா காலத்தில் 12 மாசத்துல 14 கொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்திருக்கு. சென்னையில் நடக்கல, ஞாபகத்தை வச்சுங்க. சென்னையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டில் சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு, வீட்டில் சுக்கு காப்பி செஞ்சுக்கிட்டு, யாருமே வெளியே வராத போது ஒரு பொண்ணு சென்னையில் பாரிஸ்காரில் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் தனியாக அவள் சைக்கிளில் போய் ஒரு போலீஸ்காரங்களுக்காக சுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டே போறான்னு சொன்னா, எங்ககிட்ட இல்லாத சார் பாசம், நீங்கள் கொலை பண்ணீங்க, நாங்கள் எல்லாருக்கும் காப்பி கொடுத்தோம், இது கூட தெரியாமல் வந்து நின்று லபோ திபோ ஐயோ அம்மா. வெள்ளம் நடந்துக்கல, சென்னையில் வெள்ளம் நடந்த போது இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு கடிதம் போச்சு. ஒரு பையன் எழுதுறான், ஷாஜகான் ஒரு பையன் எழுதுறான், கடிதம் எழுதுறான், நேரடியாக எழுதுறான், யாருக்குமே இது பண்ணல.
ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு கலைஞர் அவர்களுக்கு ஒரு பையன் கடிதம் என்ன தெரியாதுன்னா, ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கிராமத்தில் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், முதல் மதிப்பெண் எடுத்தேன், இதெல்லாம் இந்த அப்பா அம்மா அந்த ஆர்டிக்கல்லாம் எழுதவே இல்லை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், தபர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் வரலாறு புவியியல் பாடத்தில் மதிப்பெண் அதிகம் எடுத்து விட்டேன், முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், எனக்கு படிக்க காசு இல்லை, எனவே நீங்கள் தாருங்கள். முடிஞ்சு போச்சு. இந்த ஷாஜகான் எழுதுறான், யாருக்கு? இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுதுறான். வெள்ளம் வருகிறது, சென்னையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், தயவு செய்து டோல்கேட்ல இருக்கிற காசு வாங்குறது நிறுத்து, அவங்க சொந்த ஊருக்கு போனோம், நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு கடிதத்திற்காக 10 நாட்கள் டோல்கேட்ல எந்த டோல்கேட்லும் காசு வாங்கவில்லை. ஞாபகத்தை வச்சுங்க. ஆனா சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க. மசூதியில ஐயப்ப பக்தர்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. டிசம்பர் மாசம் மசூதியில முதல் முறையாக பாங்கு ஒலிக்கக்கூடிய மசூதியில் இருந்து பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா என்று மசூதியிலிருந்து ஒலித்தது. நான் கேட்கிறேன், இதை எங்கேயாவது கிராமத்தில் பண்ணீங்களா நீங்க? அவ்வளோ தொண்டைக்கிழியை கத்துனிய, 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிருக்க நீ. மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பீஸ் தரல, அந்த கோவம் எனக்கு இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க சார். சமூக அக்கறை நகரத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும் சார். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், இந்த குட்டி பையன் இருக்காங்கல்ல, எங்க நடுவருக்கு தெரியாது அவன் யாருன்னு சொல்லிட்டு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மேடையை அவன் கலவரம் பண்ணிருந்தான். அவன் 8 மாதிரி வளைஞ்சான், 9 மாதிரி சுத்தினான். நமக்கே பயமா இருந்துட்டு அவன் உடம்புல எலும்பு இருக்கா என்னான்னு தெரியலன்னு. நீங்கள் எவ்வளவு கைத்தட்டல் வாங்கினீர்களோ அதே மாதிரி கைத்தட்டல் வாங்கிட்டு தான் அவன் அமைதியாக உட்காந்துக்கலாம். அவன் சாதாரணமானவெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுறாங்க. குழந்தைக்கு போலியோ வந்துடுச்சு. கிராமத்தில் என்ன பண்ணீங்க? இது சாமி குத்தம், இது போன ஜென்மத்து பாவம், அவங்க அப்பா தான் என்ன பண்ணாலோ தெரியல, அதான் அனுபவிக்கிறான். ஒரு குழந்தை எழுதுன, ஒரு சின்ன பையன் எழுதுனா, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, நல்லா கேட்டுங்கோ, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வாயுக்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோன்னா. எப்போ முத போலியோ டிராப்ஸ் கண்டுபிடிச்சு வந்த போது சில குழந்தைக்கு ஒவ்வாமை வந்து முத எந்த மருந்து கொடுத்தாலும் ஒவ்வாமை வரும். கொடுத்த பிறகு நடந்தது. அப்ப அந்த குழந்தை எழுதுச்சு. இன்னைக்கு போலியோவை ஒழித்து யார் தெரியுங்களா? கிராமங்களில் நகரங்களில் இருந்த அமைப்புகள், சமூக அமைப்புகளும் சேர்ந்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போலியோ கிடையாது சார். இவர் இவ்வளவு கோவப்படுறாரு. நாங்க சென்னைக்கு வந்தா, நகரங்களுக்கு வந்தா பணம் சம்பாதிக்கலாம், மனிதர்களை சம்பாதிக்கலாம். நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு நீ மதுரையிலிருந்து எங்க மெட்ராஸுக்கு வந்த? நீ போக வேண்டியதானையா? வந்திருந்தாலும் 30 வருஷம் ஆகுதுங்க. சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு, 2 வீடு. சின்ன வீடுலாம் இல்ல, பெரிய வீடே தான். சின்ன வீடு இல்லைங்க, பெரிய வீடாவே 2 வீடு வாங்கியிருக்காரு. நீங்க தான் பாச பிணைப்பு, அன்பு, ஆதரவு, என்னது சிக்கு சிக்கு வண்டி, நுங்கு வண்டி, நிலாச்சோறு, ஏன் ஊட்ட வண்டி தானே உன் பொண்ணையை கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆள் அவங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸை சேர்த்துக்கிறார். பாருங்க, மேடை நாளொரு மேடை பொழுது ஒரு நடிப்பு. அவன் பேர் விஜயகுமார். மேடையை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, கடன்காரர்களாக ஆக்கிவிட்டது, எங்களை இஎம்ஐ கட்ட சொல்லியது. நான் என்ன கேட்கிறேன், வாங்குற சம்பளத்தோட மூடிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே? உனக்கு பக்கத்து வீட்டில் பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா நீ கஞ்சி குடிச்சா குடிச்சிட்டு போ. அவன் வீட்டில் பணியாரம் சாப்பிட்டான்னு நீ இஎம்ஐ கட்டினா ஊந்தப்பு. அவன் தான் வான்னு உன் கிட்னி எடுக்க கூப்பிடுறானே, நீயா போய் விழுந்துட்டு அவன் இஎம்ஐ கொடுக்குறான். சார், கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் கபடி இருந்தது. என்றைக்கு கபடி ஐபிஎலுக்கு போச்சோ அன்னைக்கு உலகம் முழுக்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு கபடி மாறியது. சொன்னால் நகரத்துக்காரன் கபடியை கொண்டு போனான் சார். எங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றீங்க. 3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல இருந்து 4 தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்க. பிடிக்காம சும்மா பிடிக்கல, ஃபயர் பண்ணி தான் பிடிச்சிருக்கான். அவன் இன்ஜூரி ஆயிட்டான். இந்த 4 பேருக்குமே இந்திய ராணுவத்துடைய தலைமையகத்திலிருந்து ஒரு கட்டளை போகுது, அவங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, அவங்களை பிடிச்சாகணும். 2வது உயிர் முக்கியம். மனிதர்களை கொல்றது நம்ம பாலிசியே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்றது என்பது இந்தியாவுடைய பாலிசியே கிடையாது. சொல்லிட்டு நம்ம போராத நேரம் அவனுக்கு ஓ நெகட்டிவ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. 3 பாட்டில் ஓ நெகட்டிவ் கொடுத்து 4 தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய எண்ணம் நகரத்தில் இருக்கிறவனுக்கு. இதே ஊரா இருந்தா வகுந்து வெட்டி இருப்பீங்க, நீங்க பண்ணிருப்பீங்களா? இன்னொன்னு சொல்றாருங்களே, மகாத்மா காந்தி சொன்னாராம், கிராமங்கள் தான் என்னங்க சொன்னீங்க, முதுகெலும்பா, தலையை நல்லா ஆட்டு,
எனக்கு என்னவோ இந்த ஆளுகிட்ட அந்த பிரக்யானந்தாவும் வைசாலியும் படித்தது உண்மை தான். அந்த பசங்க எக்ஸ்ட்ரா இங்கே டியூஷன் படிச்சுக்குதுங்க. சார், மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்தார் சார். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது ஒரு விஷயம் நடக்குது. இந்தியா முழுக்க ஒரே நாளில் ஹர்த்தால் பண்ணோம், கடையை மூடணும். மகாத்மா காந்திக்கு உதயமானது அன்னைக்கு தான். எங்கே? மெட்ராஸில் உட்காந்துக்கும் போது கூப்பிட்டு சொல்கிறார், ராஜாஜியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்தியா முழுக்க கடையை மூடணும். மூட முடியாதுங்க, மூடுவோம், அனௌன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பண்ணியாச்சு. இங்கிலாண்டில் இருக்கிற தி டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை எழுதுறான், சென்னையில் மெட்ராஸில், அன்றைக்கு மெட்ராஸில் காந்தி சொன்ன அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில் மெட்ராஸில் பிளாட்பாரத்தில் இட்லி விற்று கொண்டிருந்த அம்மா, அன்னைக்கு இட்லி வித்தாத்தான் சாப்பிட முடியுன்ற நிலைமை இருந்த அந்த அம்மா காந்திக்காக, தேசத்திற்காக கடையை மூடிவிட்டால் என்று சொல்கிறீர்களே. எங்களுக்கு தேசபக்தி அதிகம், சமூக பற்று அதிகம், இரக்கம் அதிகம். நகரங்களை குறை சொல்லாதீர்கள். எனவே நகரங்கள் உங்களை வாழ வைத்தது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது கூட எப்படி வெளிப்படுத்தினா, நகரத்துலலாம் ஒரு டெத்துனா பாட்டுக்கு வருவேன், ஒரு மாலையை போடுவேன். எப்போ எடுக்கிறீங்க? 5:30க்கு வர்றேன்ட்டு போகிறேன் தான். எவன் வர்றேன் 5:30க்கு? ஏன்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனு டக்குன்னு ஒரு வண்டி எடுப்பேன், சல்லுன்னு போகுது, மின்மயான உள்ளே கொடுத்தோன்னே அவ்வளோதான். சாம்பல் மடித்து இந்திரா உங்கள் பெரியப்பா அப்படிங்கிறேன். என்னடா பெரியப்பா பொட்டலத்தில்? ஆமாம், பின்ன உங்கள் பெரியப்பா தொங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியானா? எங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அடுத்த 5 மினிட்ஸ் காப்பித்தூள் மடிக்கிற மாதிரி மடித்து கொடுத்துருவான். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு டெத்துனா அவங்க படுற கூத்தும் கும்மாளமா. 2 கிழவிங்க ஒப்பாரி வச்சுச்சுக்க பாருங்க. ஒரு கிராமத்தில் கிழவி செத்து கிடக்குது, 2 கிழவிய கீழே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு, ஏன் ராசானி யானையில போனாலும் பூனையில போனாலும் முக்கா எக்கோ அப்படின்ட்டு இப்படி அண்ணாந்து பார்க்குது. பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. எது? இளவு பந்தல்ல. கிளவி பாட்டை மாற்றிட்டா, பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட இருக்கிற கிளவி போகையில் பார்த்துக்கிருவான் போகையில் பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டா, இவளுக்கு ஒப்பாரி வைக்கல, பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 திட்டம் போடுதுன்ட்டு. அந்த கிளவி முக்காட்டுக்குள்ளே பூந்து தொட்டையின்னா வெட்டி போடுவேன், தொட்டையின்னா வெட்டி போடுவேன், நான் விதைக்கில்ல விட்டு இருக்கேன், எடுவட்ட சிரிக்கலா இளவ மட்டும் பாடுங்கடியாய். செத்த கிழமை நடந்தே கிளம்பிட்டார். ஏண்டா எனக்காக அழுகுதுகன்னு பார்த்தா 3 பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. ஏதோ நம்மளை நினச்சி அழுகுதுகன்னு நான் நிம்மதியாக படுத்துட்டேன்னு கிழமை அவராக போனால் நடந்து போய் அதுவாக படுத்துக்கிருச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு டெத்தை நிம்மதியாக நடத்த விட்றான் ஐயா. அதுதான் கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கடலூர் தனியவேல் கிராம வாழ்க்கையே அப்படிங்கிற அணிக்கு அழக பாடல்களோடு உங்களை சந்திக்க வருகிறார். வாங்க. பி ஃபார் பால் என்று ஒரு எழுத்திற்கு ஒரு பொருளை சொல்லிக் கொடுத்தது ஆங்கிலம். ஆ அம்மா, ஆ ஆடு என்று ஒரு எழுத்திற்கு ஒரு உயிரை கற்றுக் கொடுத்தது தமிழ். அந்த தமிழை வணங்கி எங்க இனிய அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? எங்க அண்ணனை வந்து பார்த்து, உங்க அண்ணனுக்கு முதல்ல சப்ஜெக்டே தெரியல, சப்ஜெக்டே இல்லைன்னா கத்துவாங்க கதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அண்ணே, நாங்கள் ரொம்ப நிதானமாக உங்களை பார்த்து கேட்குறோம்னே, இத்தனை காலம் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் மட்டும் ஏன் கிராமத்தில் அவ்வளவு மர்டர் நிகழ்ந்ததுன்னா, கொரோனா காலகட்டத்தில் சென்னையில் இருக்க முடியாமல் உங்கள் நகரத்தாலாம் கிராமத்துக்கு முடியாதுட்டா அவன் பண்ண கொலை அவ்வளவும். அக்யூஸ்ட் பூரா அங்கேருந்து இங்கே தரவிறக்கம் பண்ணிட்டீங்க. அதுவும் வெள்ளம் வந்துச்சே அப்படின்னு கடிதம் எழுதினாங்களாம். ஏன் வெள்ளம் வந்துச்சு? 10 அடியில் தண்ணி வரும்னோடனே ஆசைப்பட்டு நிலத்தை வாங்க வேண்டியது. போய் பார்த்தா அது தோணுனா 10 அடியில் தண்ணி வர்ற நகரம் கிடையாது. மழை பெஞ்சிச்சுன்னா தலைக்கு மேலே 10 அடிக்கு தண்ணி வைக்கிற நகரம். எவ்வளவு பேச்சு நடுவில். அது எங்கள் அணியை பார்த்து எவ்வளவு கோபமாக பேசிட்டு போயிட்டீங்க. அண்ணே, நான் கேட்குறேன், பாத்ரூமில் வாளியில் ஜக்கில் மொண்டு ஊற்றி குளிக்கும் போதே உங்களுக்கு எப்படின்னா, குளத்துலையும் ஆற்றுலையும் ஏரியிலையும் குளிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? வாழ்ந்தா கரூரில் வாழணும்யா. அந்த ஆற்றுல குளிக்கிற சுகம். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு சொந்தக்காரங்க பூரா இங்கே கரூரில் தான் இருக்காங்க.
சம்மரில் அங்கே வந்தால் ஆற்றுல நாங்கள் குளிப்போம். சின்ன பிள்ளையில திண்டுக்கல்ல ஆறுனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தவங்க நாங்கள். செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கல்லுக்கு பொண்ணு கொடுக்காதன்னு பழமொழி. காரணம், அந்த ஊருக்கு கட்டி கொடுத்தா தண்ணி எடுத்தே அந்த பிள்ளை செத்துருன்ட்டு. அப்படி ஒரு ஊர், தண்ணி பஞ்சத்துக்குன்னே பேர் போன ஊர். ஆனால் இந்த கரூர் அருமையான இந்த ஆறுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை நாகரிகம். அந்த ஆற்றுல குளிக்கிறது ஒரு தனி சுகம்தான். சார், ஒரு குளத்துல அக்கா இந்த பக்கம் குளிப்பா, மனைவி இந்த பக்கம் குளிப்பா, அம்மா அந்த பக்கம் குளிப்பா, பக்கத்து வீட்டுக்காரி அந்த பக்கம் குளிச்சிட்டு இருப்பா. அத்தனை பேரும் ஒரே குளத்துல குளிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்களும் இந்த பக்கம் குளிச்சிட்டு இருப்பாங்க, மாடையும் அந்த பக்கம் கழுவிட்டு இருப்பாங்க. நடுவர் அவர்களே, அத்தனை பேரும் ஒரே குளத்தில் குளித்து கொண்டிருந்தார்கள். எவன் கேமரா எடுத்து போட்டோ எடுத்து வீடியோ போடுவான்ற பயம் இல்லாமல் குளித்து கொண்டிருந்தது கிராமம். சொந்த வீட்டில் பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட எவன் ஸ்பை கேமரா வச்சிருவான்னு பயந்து பயந்து குளிக்கிற நகரம் தானே உங்களுது. இனியவா, இந்த கேமராவெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா? பிள்ளையெல்லாம் வீட்டில் நிம்மதியாக ஒரு இடத்துல குளிக்க முடியுதா, உடை மாற்ற முடியுதா? ஏதோ ஒரு சின்ன துணியை பார்த்தா கூட கேமரா கேமரா அப்படின்ட்டு பயப்படுற மாதிரி ஆயிருச்சையா பொழப்பு. சார், ஆவி பறக்க சோறாக்கி அன்புடனே பரிமாறினால் அது கிராமம். ஃப்ரிட்ஜில் வச்சு பிச்சை போட்டால் அது நகரம். அவ்வளவுதான் வித்தியாசம். காஞ்சி போன பீஸாவையும் பர்கரையும் பிரெட்டையும் திங்கும் போதே உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா, பழைய சோறையும் பச்சை மிளகாயும் நறுக்குன்னு கடிச்சு திங்கிற எங்களுக்கு எவ்வளவு சூடு வரணும் இருக்கும். நீ வேற ஏயா பசியோட இருக்கப்ப இப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? பழைய சோறு, மோர், பச்சை வெங்காயம், சும்மா வாயெல்லாம் ஊறுது. ஆனால் டவுனில் சுடுற தோசையை பார்த்தா வாய் ஊறுதா? ஆனால் இதை சொல்கிறப்பே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நடுவர் அவர்களே, ஆடி காரில் போகிறது தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு நினைக்கிறது நகரத்து வாழ்க்கை. ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் சந்தோஷம் நினைக்கிறது தான் கிராமத்து வாழ்க்கை. என் தாத்தா பாட்டி எல்லாம் அந்த கறி குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு, நடுவர்களே கோச்சிக்கூடாது, கறி குழம்பெல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அதை செரிக்கிறதுக்காக அந்த வெத்தலை பாக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது செரிக்க வெத்தலை பாக்கு போட்டால் அது கிராமத்து வாழ்க்கை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 டேப்லெட்டை போடுறதாயே அவங்க நகரத்து வாழ்க்கை. சார், நாங்கெல்லாம் சின்ன வயசுல போய் விளையாடுவோம் சார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடுவோம். எங்கள் அம்மா எல்லாம் வெளுத்து விட்டுருவோம், வீட்டுக்கே வராமல் அப்படி என்ன விளையாடி வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிராமத்தில் விளையாடினா உடல் மட்டும்தான் அழுக்கானது. நகரத்தில் குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்து விளையாட வைக்கிறீர்களே, உங்கள் குழந்தைகளின் மனம் அழுக்காகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருத்தன் பெரிய பணக்கார சிட்டியில தான் இருக்கிறான், அவன் பிள்ளைய கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். வந்தப்போ பார்த்தா அவன் புள்ள விரல் சூப்பிட்டு இருந்திருக்கிறான். அந்த கிராமத்தில் இருந்த அந்த பையனுடைய அப்பா கேட்டிருக்காரு, ஏண்டா என் பேரை ஏண்டா விரல் சூப்பிக்கிட்டே இருக்கான்? பா, சிட்டியில் இருக்கிற அத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன், வாயில் இருக்கிற விரலை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நானும் பிரித்து பிரித்து விடுற நைட்டுக்கெல்லாம் டப்பு டப்புன்னு வாயில் விரலை வச்சுக்கிறான்பா. நீடா 5 வயசு ஆகுது இன்னுமாடா விரல் சுப்புறான்? டேய், போய் ஒரு பெரிய துணியாக வாங்கிட்டு வாடா, அவன் டவுசரை விட பெரிய துணியா அப்படின்னு இருக்காரு. எப்பா, எவ்வளவோ 50,000 மேலாம் செலவு பண்ணிட்டு டவுசரை தைச்சு கொடுத்து என்ன பண்ண போற? அவன் அளவோட பெரிய துணியாக எடுத்துட்டு வாடான்னாரு. பெரிய அளவில் ஒரு டவுசரை தச்சு அவன் பேரனுக்கு போட்டு விட்டாரு. வாயில் விரல வைக்கலான்னு போனான், டவுசர் அவுந்து ஊந்துச்சு. மானமா விரலான்னு பார்த்தான், மானம் தான் முக்கியம்னு டவுசரை பிடிச்சான், விரல் சூப்பரத்தை நிறுத்திவிட்டான். நடுவர்களே, இந்த கிராமத்தில் தான் இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கும், நகரத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலே கிடையாது. நடுவர்களே, நகரத்து காதலே பாருங்களேன், அந்த பொம்பளை பிள்ளைய அடிடா அவளை, உதடா அவளை, வெற்றா அவளை, குத்ரா அவளை, ஏமாத்திட்டு போயிட்டானா வச்சிருக்கான். நடுவர்களே, நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, நான் தானே டஸ்டு பின்னா, பார்த்து ரேட்டை பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடான்ற கேவலமான காதல் தான் உங்களுடைய நகரத்து காதல். ஆனால் கிராமத்தில் சேர முடியாத காதல் இருக்கு இல்லையா, அந்த காதலை கூட மென்சோகத்தோட அழகாக சொல்லுவான். நடுவர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 3 வார்த்தையை சொல்லிச்சு. அந்த 3 வார்த்தைக்கு நீங்கள் தான் எனக்கு டெஃபினேஷன் சொல்கிறோம். தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடைய தலைவர் வேற, சொல்கிறீங்களா? சொல்லு சாமி, ஏதோ தெரிஞ்சா சொல்கிறேன் நான். இதெல்லாம் எனக்கு பிசிக்ஸில் சொல்லி தரல சாமி, இருந்தாலும் நீ கேளு, நான் சொல்கிறேன். லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி. எங்கள் கிராமத்தில் கிடையாது, உங்கள் நகரத்தில் தான் இருக்குது. அந்த 3த்துக்கு என்ன வித்தியாசம்? நடுவர், லவ்வருக்கு மட்டும்தான் எனக்கு அர்த்தம் தெரியுது. பாய் ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அது கணக்கில் ஓடுதுன்னு தெரில.
பாய் பெஸ்டி அப்படிங்கிற வார்த்தை நீ சொல்லி தான் இது வரைக்கும் இப்போ தான் நான் முதல்ல கேள்விப்படுறேன். இந்த விஷயத்தில் நமக்கு அவ்வளவு அறிவில்லைங்க. அது லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேலையாம். ஆனால் நடுவர்களே, கிராமத்து பெண்கள் இருக்கிறார்களே, தான் நேசிக்கின்ற ஒருவனை தவிர மீதி எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார் தெரியுமா? அந்த பண்பாடு கிராமத்தில் தான் இருக்கும் தெரியுமா? தர்மதுரைன்னு ஒரு படத்தில் நடுவர்களே, அந்த கதாநாயகி அந்த கதாநாயகனை முதல்ல சந்திக்கும் போது அண்ணன் தான் கூப்பிடுவா, விஜய் சேதுபதியே. வைரமுத்து அவர்கள் அழகா நடுவுல எழுதியிருப்பாரு, ஊரில் உள்ள ஆனை எல்லாம் அண்ணே அண்ணே சொல்லி கூப்பிட்டேன், உன்னை மட்டும் தானே இப்போ மாமான்னு நான் கூப்பிட்டேன். எவ்வளவு அழகு, எவ்வளவு கண்ணியம் இருக்கு நடுவில் அந்த நேசத்துல. இவங்க என்னன்னா, கிராமம் அப்படின்னாலே சினிமாவில் போய் பார்த்து அழுக்கு வேட்டி, டவுசருக்கு மேலே வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவனை செஞ்சிருவேன், இவனை வெட்டிடுவேன், அவனை மாப்பிள்ளை குத்திடுவேன் அப்படின்ற கிராமத்தையே சினிமாவில் பார்த்துட்டு கிராமம்னாலே இப்படித்தான் இருக்கும்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லுங்க, கரூரும் மதுரையும் அப்படியா இருக்கு? தர்மதுரையிலையும் காமிச்சிருப்பாங்க நடுவில். கிராமத்தில் இருக்கிற அந்த பொண்ணு தினந்தோறும் லைப்ரரிக்கு போவா. கிராமத்தில் பிறந்த கதாநாயகன் படிச்சு முதல் மருத்துவரா, முதல் பட்டதாரியா அந்த குடும்பத்தில் உருவாவான். இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் சினிமாவில் குத்துறத காட்டுறதையே பார்த்துட்டு வந்து கிராமத்தை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, ஃபெர்டிலிட்டி சென்டர் கிராமத்தில் இருக்குதா நகரத்தில் இருக்கா? விதை இல்லாத திராட்சை, விதையில்லாத எல்லா பழத்தையும் சாப்பிட்டுவிட்டு கடைசியில் ஆண்மை குறைவு ஏற்பட்டு ஃபெர்டிலிட்டி சென்டரை நாடி நிற்பது கிராமத்தானா நகரத்தானா? நடுவர்களே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும். என்ன பிரச்சனை இவங்களுக்கு? வந்து எங்களை அவ்வளவு குறை சொல்றாங்களே நடுவர்களே. சிட்டியில் இருக்கிற ஒரு பையன் போய் அவங்க அப்பா கிட்ட அழறான், அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. உடனடியாக அந்த பையனுக்கு 2 லட்சம் ரூபா போட்டு KTM பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தந்தைகளுக்கு தெரிவதில்லை, 2 லட்சம் ரூபாய் பைக்கை வாங்கி கொடுத்து விலை மதிப்பில்லாத தன் பிள்ளையின் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நகரத்து தந்தைகள். ஆனா எங்க கிராமத்துல ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்குவோம். குட்டியோண்டு சைக்கிள் இருக்கும், 5 ரூபா சைக்கிள், 1 மணி நேரம் வாடகை. அந்த சைக்கிள் ஓட்டி 5 ரூபாய்க்கு நாங்க கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? கடைசி வரை அந்த நினைவு எங்கள் நெஞ்சில நீங்காம இருக்கும். அதுதானே கிராமத்து வாழ்க்கை. கிராமத்தான் புளிய மரத்தெல்லாம் நட்டு வச்சான் நடுவர்களே. எதுக்கு புளிய மரத்தை நட்டு வச்சான்? சிட்டியில இருக்கிறவங்கலாம் பிரேக் பிடிக்காத லாரியை கொண்டு வந்து மோதுறதுக்கா? ஏன் கிராமத்தில் இருக்கவெல்லாம் சாலை ஓரங்களில் புளிய மரத்தை நட்டு வச்சான்? ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவனுக்கு நாக்கு வறண்டு மயக்கம் வந்துச்சுன்னா அந்த புளிய மரத்திலிருந்து விழற ஒரு புளியங்காயை எடுத்து கடிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் நாக்கில் உமிழ்நீர் சுரக்கும். அதனால அவன் மயக்கம் வராம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போவான்னு நடந்து போகின்ற பாதசாரியின் மீது கூட பாசம் வைத்தவன் கிராமத்தான் நடுவர்களே. ஒரு கிராமத்துல குளக்கரையில பூரா வெறும் பனைமரமா நட்டு வச்சிருப்பான். ஏன் மற்ற மரங்களை நடாம கிராமத்தான் பனைமரத்தை நட்டு வச்சான் தெரியுமா? மற்ற மரங்களுக்கெல்லாம் ஆணி வேர் தான் உண்டு, பனை மரங்களுக்கு மட்டும்தான் சல்லி வேர் உண்டு. அதுதான் கரைகளை உடையாமல் பாதுகாக்கும். அதனால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் முன்னே யோசிச்சு வச்சவன் கிராமத்தான் நடுவர்களே. நான் கேட்கிறேன், எங்க ஊர்ல இருக்கிற குளத்திலையும் ஆத்துலையும் ஏரியிலையும் தண்ணி எடுத்து குடிக்கிறது நீங்க வந்து எங்களை குறை சொல்றீங்களா? சென்னையில முதல்ல உங்களுக்கு நீராதாரம் இருக்காங்க, வீராணத்துல இருந்து ஓசியில தண்ணி வாங்கி குடிக்கிறவங்க தாங்க உங்க நகரத்தார்கள். அதை விட்டு நடுவர்களே, நியாயமா நான் இப்படி கேட்டு நிறைவு செய்கின்றேன் நடுவர்களே. எங்களுடைய கிராமத்தில் எப்பொழுதும் முதியோர் இல்லம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி அவங்களுக்கு வயசானா கூட அவங்களை திணையில வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கடைசி வரை அவர்கள் உயிர் பிரியும் வரை உடனிருந்து வழி அனுப்புபவன் தான் கிராமத்தான். கொஞ்சம் ட்ரபுள் வந்தாலே பெத்தவங்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல விட்டு அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ஏஜ் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு ஸ்டைலா பேசிக்கிட்டு அதுவரை பராமரித்த பெற்றோர்கள் மீது பாசம் இல்லாத துரோகிகள் நகரத்தார்கள் நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் அழகாக எழுதினான் முதியோர் இல்லத்தை பற்றி, இது மனித காட்சி சாலை, இங்கு மிருகங்கள் வந்து மனிதர்களை பார்த்து விட்டு செல்லுகின்றன என்று. நடுவர் அவர்களே, நீங்களும் கிராமத்திலிருந்து ஒருத்தவங்களை பார்த்து நேசிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள கொண்டு வந்து மேடைக்கு எதிரில் உட்கார வச்சு அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த மேடையிலேருந்து பேசுகிற காரணத்தினால எங்கள் அண்ணிய மனசில் நினச்சி கிராமத்தார்கள் தான் கண்ணில் கனிவையும் நெஞ்சில் வீரத்தையும் கொஞ்சம் ஈரத்தையும் வைத்திருப்பார்கள் என்று நல்லதொரு தீர்ப்பை தருமாறு கேட்டு செவிசாய்த்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறியிடம் அவனின் நன்றி, வணக்கம்.
திண்டுக்கல்ல இருந்து இப்படி தான் வந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு பஸ்ஸு. நல்ல முகூர்த்த நாள். கண்டக்டர் வந்து ஒன்லி கரூர், வேற யாரும் ஏறப்படாது. குஜிலையும் பாரு, நோ குஜிலையும் பாரு. வெள்ளியண்ணா கரூர் பக்கத்தில் தான்டா, கரூருக்கு டிக்கெட் எடுக்கிறேன், வெள்ளியணையில் இறக்கி விட்டுரு. முடியாது, ஒன்லி கரூர். பார்த்தாங்க 2 வெள்ளியணைக்காரங்க, வெள்ளியணையில் நிற்காது. வண்டியில் ஏறிட்டாங்க. ஏறி 2 பேரும் சிக்னல் கொடுக்குறேன். மாப்பிள்ள ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்தேன். எது பாளையம் தாண்டின பிறகு குஜிலியம்பாறை தாண்டினோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டக்டர் பஸ்ஸில் தம்மடிக்கப்படாது, என்ன எழுதி போட்டிருக்கேன் பார்த்தியா? வெள்ளியணை நெருங்குது. புகைப்பிடித்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கிவிடப்படுவீர். வெள்ளியணை வந்துருச்சு. இறங்கிடா கீழே. இறங்கிட்டாங்க. பார்த்தேன், இறக்கி விட்டேல, நாங்கள் தான் அந்த வெள்ளியணைக்காரங்க. ஐயோ ஏமாற்றி விட்டாங்களே. அவன் தான் கேட்குறான்ல, இந்த வெள்ளியணையில் இறக்குனா என்ன? முகூர்த்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபுல் பிஸியாக. அப்போல்லாம் அந்த ஊர்லாம் அவருக்கு ஊர் மாதிரி தெரியவே தெரியாது. ஏது குஜிலியம்பாறை, பாளையம், கோயிலூர், ஒன்லி கரூர். வசூலை பார்க்குறதுக்கு அவர் பண்ணுவார். ஆனால் இவன் இறங்கிட்டான்ல. அது மாதிரி கிராமத்துக்காரனை நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் தெரியாதவங்கன்னா, ஆனால் அங்கே பயங்கரமான பிரெயின். அதுதான் சொன்னார். நிறைவாக நகரமே என்ற அணியை நிறைவு செய்ய மதுரை சங்கர். வாப்பா, உன்னைய பார்க்க இப்போ ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா மக்கள் பூரா கிராமத்து பக்கம் அப்படியே அணி சேர்ந்துட்டாங்க. நீ இப்போ நகரத்துக்கு எப்படி இழுத்துட்டு வர போறியோ பாவம். இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். தனிகைவேலுக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்தோடனே கேட்கறாரு, வாளியும் பக்கெட்டும் கப்பும் குளிக்கிற. ஐயா, ஆடு மாடோட குளிக்கிற உனக்கே இவ்வளவு கொழுப்புனா, மாடர்ன் பாத்ரூம்ல செவரை திறந்து விட்டு ஜோதியா மாதிரி தக்குச்சுக்கு டான்ஸ் போடுற எங்களுக்கு எவ்வளவு இருக்கான்? அவரு இது யோசிச்சு ஒரு விளம்பரம் போடுறாங்கல்ல, ஆடிக்கொண்டு குளிக்கலாமே அப்படின்னு, ஆடிக்கிட்டே குளிப்பாங்களாம். இல்லை, உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அவர் வந்து என்ன பேச்சு அதில் அவர் சொல்றாரு, பாய் பெஸ்டி, லவ்வர், பாய் ஃப்ரெண்ட். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? அந்த 3 பதவியிலையும் ஒரு பதவி கூட கிடைக்கல வாழ்க்கை முழுக்க. இனி அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, யோசித்துப்ப. நான் ஒன்று சொல்றேன். நீங்கள் நன்றி இல்லாமல் நகரத்தை இவ்வளவு தூற்றுகிறீர்களே, நன்றி இல்லாமல் நகரத்தை இவ்வளவு தூற்றுகிறீர்களே, யோசிச்சு பாருங்க சார். ரொம்ப ஃபேமஸா இருந்த மதுரையோட அலங்காநல்லூரையும் பாலமேட்டையும் சக்குடியையும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மீட்டு தந்து எங்க சென்னை மெரினா புரட்சி என்பதை மறந்து விட்டு பேசாதீங்க நீங்க சார். 30 நாளைக்கு மேல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சார். தனிகைவேல் சொன்னாரு, பாய் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு. எத்தனை பேர் என்னமோ இவர் பேசும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கோபமா இருந்தது. என்னமோ நகரத்து பெண்கள் எல்லாம் வரைமுறை தெரியாமல் பழகுகிற மாதிரி. உண்மையிலேயே 30 நாளைக்கு மேல சார் எல்லாம் பீச்சில் உட்காந்துருக்கான். ரவும் பகலுமா எல்லாரும் உட்காந்துருக்கான். பொம்பளை பிள்ளைகிட்ட டிவிக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க, ஏப்பா ரவும் பகலுமா உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? எதுவும் பாலியல் பிரச்சனை? ஒரு பாலியல் பிரச்சனை கூட அந்த 30 நாளிலே ஒரு புகார் கூட வரவில்லை. நடுவர் அவர்களே, நீங்கள் நகரத்து பெண்களினுடைய ஆண்களுடைய கண்ணியத்தை அங்க தெரிஞ்சுக்கங்க சார். அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கான், என் பாய் பேசி உட்கார்ந்திருக்கான், என் லவ்வர் உட்கார்ந்து, எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க சார். ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு நடுவிலே ரவும் பகலுமாக உட்கார்ந்திருந்தேன். உண்மையிலேயே என் தகப்பனோடும் என் சகோதரனோடும் உட்கார்ந்திருந்த அந்த பாதுகாப்போடும் அரவணைப்போடும் நான் உட்கார்ந்திருந்தேன். ஒரு பொண்ணு சொல்றான்னா, நீங்க என்ன நாங்க நகரத்துல என்ன கண்ணியம் தவறிட்டோம் நீங்க பேசுறீங்க? அவர் எவ்வளவு ரொம்ப ஈஸியா பேசிப்பாங்க. ஆவி பறக்க சோறு சாப்பிட்டது தான் ரொம்ப பெருமையா? நடுவர்களே, யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணி ஒரு மருமக முத வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி சமைக்க சொல்லுவான் மாமியா. சமைச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். உண்மையிலேயே சமைச்சு சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்களாம். எப்பயுமே மாமியா ஒரு மாதம் கடந்தோடனே மாமியா ஒரு கேள்வி கேட்பா மருமகிட்ட. என்ன தெரியுமா? நீ எப்போம்மா ஆறுன சோறு போட போகிறேன்னு கேட்பான். நீ எப்போம்மா ஆறுன சோறு போட போகிறேன்னு. ஏன் தெரியுமா? சூட்டிலே சாப்பாட்டோட ருசி தெரியாது சார். எது கிடைச்சாலும் நல்லா இருக்கும், அப்படியே வேகமாக சாப்பிட்ருவான். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாட்டோட ருசி தெரியும். அப்பதான் உண்மையிலேயே மாமியாருக்கு உரப்பு சேராதுன்னு உரப்பை குறைச்சிருக்காளா, மாமனாருக்கு சுகர் சேராதுன்னு இனிப்பை குறைச்சிருக்காளா, புருஷனுக்கு உப்பு சேர்த்தா பிடிக்கும்னு உப்பை சேர்த்திருக்காளாங்கிற பக்குவம் ஒரு பெண்ணிடத்திலே வந்திருக்கிறது என்றால் அவர் ஆறுன சோறு போட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தான். நாங்களும் அதே மாதிரி ஆறுன சோறு போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். பக்குவத்தை சொல்லி கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதில் அவர்
நீங்க யோசிச்சு பாருங்க, அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, எல்லாரும் அபார்ட்மெண்ட் வாழ்க்கையை பத்தி ரொம்ப சாதாரணமா பேச. நடுவர் கூட சொன்னாரு, நீங்க காத்த 80 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நடுவர் அவர்களை, நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். கிராமங்களிலே இன்னமும் இந்த தெரு அந்த தெரு, அதுக்குள்ள இவர் வரக்கூடாது இதுக்குள்ள இவர் வரக்கூடாது என்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் எங்கள் நகரங்களிலே அது கிடையாது. நீங்கள் சொல்லுகிற குறைந்த ஜாதி உள்ளவர் உங்களுக்கு மேலே இருக்கிற அடுக்குமாடியிலே உங்களுக்கு மேலே இருப்பார். நீங்கள் சொல்லுகிற உயர்ந்த ஜாதி அவருக்கு கீழே இருக்கிற அடுக்குமாடி வீட்டிலே இருப்பார். ஜாதிகளையும் மதங்களையும் உடைத்தது எங்களுடைய அபார்ட்மெண்ட் வாழ்க்கை சார். யோசிச்சு பாருங்க, ரொம்ப சாதாரணமா அவர் பேசுறாரு. அதுல என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர், என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து என்ன சார், மலடி என்று சொன்ன பெண்களை எல்லாம் மதர் என்று சொல்ல வைத்தது எங்களுடைய நவீன மருத்துவமும் ஃபெர்டிலிட்டி சென்டரும். உங்களால மறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு தூரம் மருத்துவம் வளர்ந்து இருக்கிறது. எல்லாத்துக்கும் கிராமமே சரியா போயிருமா? எங்க கிராமத்தில் ஒரு கிளவி இருக்கு, அதுக்கு பேரே சுக்கரச்சு ஊத்துற கிளவி. எதுக்கு எடுத்தாலும் சுக்கரச்சு ஊத்து சொல்லும். என்னடி பிரச்சனை? தலைவலிக்குதா? சுக்கரச்சு ஊத்து. பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? வயிறு வலிக்குதா? சுக்கரச்சு ஊத்து. பிள்ளைக்கு என்ன மண்டை வீங்கி இருக்கு, கீழே விழுந்து, சுக்கரச்சு ஊத்துணும். ஒரு நாள் அப்படித்தான் மதுரையில் பட்டிமன்றம், எங்க நடுவர் வர லேட் ஆயிடுச்சு. திடீர்னு கிளை உள்ள வந்துச்சு, கூட்டமா கசகசன்னு பேசினா, என்னடா பிரச்சனை? நடுவர் வர லேட் ஆகுது. அட சுக்கரச்சு ஊத்து சரியா போகும் அப்படின்னா. சுக்கரச்சு யாருக்கு ஊத்துறது தெரியல, நடுவருக்கா பேச்சாளருக்கான்னு தெரியல, அது வேற பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் அதுவே சரியா போயிருமா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மருத்துவம் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது சார். நீங்க கிராமத்தில் நிறைய அறியாமை இருக்கும் சார். என்ன பிரச்சனை நீங்க பாருங்களேன், சீரியல் பார்க்கறதுல கூட நிறைய பிரச்சனை நடக்கும். இந்த ஒரு டிவி சீரியல்ல இந்த அம்பியா ஒன்று நடிச்சது சன் டிவியில், அந்த பேர் எனக்கு தெரியல. நான் அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கதாநாயகி ஏதோ ஒரு பங்களாக்குள்ள தூக்கி ஒளிச்சு வச்சுருவாங்க போல. அதே தெருவுக்குள்ள தான் சார் ஒரு வாரமா அந்த அம்பியா சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு இந்த கிழவி கத்துது, அறிவு கட்டவளே, முட்டா பயிற்சிருக்கே, அவளே இவளே, இந்த ஏத்த வீட்டில் தாண்டி இருக்கா, உள்ள போன்னு கத்துது. அதுக்கு தெரியல அது டிவி கூட தான் நடக்குதுன்னு. அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்கிற மாதிரி. இதில் அதை விட பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இது பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கோபியோட குட்டு பாக்கியலட்சுமிகிட்ட உடஞ்சு போச்சு. பாக்கியலட்சுமி இப்போ என்ன முடிவெடுப்பா? சரி, அவ எடுத்த முடிவு சரியா தப்பா? தமிழ்நாடே சார், என் பொண்டாட்டிலாம் 100% இந்த கோபியால வீட்டில் நிம்மதியை நம்ம நடந்து போக முடியல. நான் ஒரு சீரியல் பார்த்தேன், 10 நாளா ஒருத்தன் கண்ணு முழிக்காம படுத்தே இருக்கான். ஐயா, எங்க வீட்டுக்காரமாவும் எப்போ எந்திரிவேன், நேற்று தான் விரல் ஆடி இருக்கு, விரல் ஆடிருச்சு முழிச்சிருவாருன்னு 10 நாளா இதை உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு முழிச்சிருவாரு. அநேகமாக மேட்ரு முடிஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு 10 நாள் திங்கக்கிழமை படுத்தவர் அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் இன்னும் எந்திரிக்கல ஒரு சீரியல்ல. இதை நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன செய்ய சொல்றீங்க? இல்லை உண்மை, எவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல சார். இந்த என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் இந்த பயங்கரமாக லென்த்து முடி வச்சிருப்பான் போல. அதில் ஏதோ அவன் என் கூட வண்டியில் வரும்போது ஏதோ அது ஒன்று என் சட்டையில் ஒட்டிருச்சு, இவ்வளோ நீல மூடி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த கோபி சீன் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே பூரா சட்டையில் எடுத்து முடி இவ்வளோ நீளமாக பார்க்குறா. யார் விட்டு முடியுது அப்படின்னா, இந்த முடிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த முடிக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும், இந்த முடியை வச்சிருந்தவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்ன்றா. பதில் சொல்ல முடியல சார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு சமாளிக்க வேண்டியது இருக்கு. நீங்க கிராமத்துல எல்லாமே பிரச்சனையா தான் சார் பார்ப்பான். அது சில நேரங்களில் சார் ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், நல்ல டிரைவர் வண்டி ஓட்டே இருந்தார். ஒரு ஆள் பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டா, ஒரு கிராமத்தில் ஏறி உட்காந்துட்டு நல்ல ஆள் ஃபுல் போதை உட்காந்துட்டு இப்படியே டிரைவரை பார்த்தே இருந்தான். டிரைவர் கியரை போட்டார், வண்டியை ஓட்டினார், வந்தார். கரெக்டாக ஒரு டீ கிடக்கிட்ட நிப்பாட்டி டீ சாப்பிட எல்லாரும் இறங்கி போனாங்க. இறங்கி போயிட்டு திரும்ப டிரைவர் ஏறி பஸ்ஸில் உட்கார்றாரு, எட்டி பார்க்குறாரு, கியர் போடுற கம்பியை காணாம். என்னடா கியர் போடுற கம்பியை காணாம? உடனே எல்லாம் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போதையில் இருந்தால் வந்தாடே, என்னடா பக்கத்தில் நீதாடா உட்காந்து, எங்கடா கம்பியை காணாம? ஐயா, நீங்கள் தான் அங்கேருந்து வர்ற வரைக்கும் அதை போட்டு பிடுங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஐயாவால் முடியலை. அதான் ஐயா டீ சாப்பிட போகிற நேரமாக பார்த்து கலட்டி வேட்டியில் சுற்றி வச்சிருக்கேன், ஏன்னு எடுத்து கொடுக்குறேன். இல்லை யோசிச்சு பாருங்க, இவங்களை நம்பிக்கிட்டு நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது? எவ்வளவு பிரச்சனைகள் சார். நகர வாழ்க்கையினுடைய சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இதில் அவர் சொல்றாரு, ஸ்விக்கியும் சொமோட்டோவும், ஏன் ஸ்விக்கியும் சொமோட்டோவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சார்? பல வயதான மனிதர்களுடைய பல நேர உணவினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பது இந்த ஸ்விக்கியும் சொமோட்டோவும் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம ஆடம்பர தேவைக்காக தவறாக பயன்படுத்துகிறோம் என்பது வேறு. யோசிச்சு பாருங்க சார். எங்ககிட்ட இடம் இல்லை சார், நாங்கள் நகரத்தில் இடம் இல்லாமல் வாழ்கிறோம், தவறில்லை. ஆனால் நாங்கள் யாருக்கும் இடைஞ்சலாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நீங்கள் அடுத்த வீட்டு கதையை பேசுறதுலேயே உங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டு கதையே பேசுறதில்ல சார். காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு.
ஆஃபீஸ் காலையில் கிளம்புறப்ப இருக்கிற பரபரப்பு பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கிளம்புவா, வீட்டில் ஒரு பக்கம் கிளம்புவாங்க. எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கணும் சார். நான்லாம் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புவேன். நான் ஒரு 8-9 மணிக்குள்ள ஆஃபீஸுக்கு போகணும். நானும் எந்திரிச்சு கிளம்பணும். என் வயசு 2.5 வயசு பையன், அவனை கொண்டு போய் நான் ப்ரீகேஜியில் விடணும். அவன் வேகமாக ரெடி ஆகிட்டு இருப்பான். என் மனைவி ஸ்கூல் டீச்சரு, அவங்களும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நடுவில் இந்த பரபரப்புக்கு நடுவுலையும் ஒரு காதல் இருக்கும் தெரியுமா? நான் சாப்பிட வேணாமா, டிஃபன் வேணாமான்னு சொன்னால் போதும், உடனே இல்லை, உடனே வேகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்பாடை உருட்டி என் மய வாயில் கொஞ்சம், ஏ வாயில் கொஞ்சம், அவ வாயில் கொஞ்சம், 3 பேர் அந்த ஒரே தட்டில் சாப்பிட்டு கிளம்புற போது அந்த இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா சார்? யோசிச்சு பாருங்க. உங்க கிராமத்தில் நீங்க அந்த சம உரிமையை கொடுத்துருவீங்களா? காதலை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, இன்னமும் ஆணவ கொலைகள் கிராமத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறது, நகரத்திலே இல்லை. நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நகரத்து பிள்ளைகளினுடைய மனதை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இன்னும் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் உங்க கௌரவத்துக்காக பிள்ளையினுடைய வாழ்க்கையை துளைத்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க சார். நான் ஒன்று சொல்றேன், நீங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டுவது பெரியது என்று பேசிக் கொண்டிருக்கீர்கள். நாங்கள் நிலாவுக்கே போய் சோறு சாப்பிட்டு வந்துட்டோம். அதுதான் உங்க கிராமத்துக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசம். நீங்க செவ்வாயை தோஷம் என்று சொன்னவர்கள் நாங்கள், செவ்வாய் தான் மனிதர்கள் அடுத்து வாழ போகிற தேசம் என்று சொன்னவர்கள் நாங்கள் தான். புரிந்து கொள்ளுங்கள் சார். காசிக்கு போனாதான் புள்ள பிறக்கும்னு சொன்னவங்க நீங்க. அட ஒரு ஊசியை போட்டாலே புள்ள பிறக்கும்டான்னு சொன்னது நாங்க தான் சார். இல்லை, நகரத்து வாழ்க்கையை நீங்கள் அவ்வளவு எளிதாக பேசிட்டீங்க. நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. உண்மையிலேயே ஒரு கிராமத்தில் ஒரு வெண்டைக்காய் வயக்காட்டில் காய்ச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் அந்த விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட கொள்முதல் பண்ணும்போது ஒரு 3 ரூபா கொடுத்து தான் கொள்முதல் பண்ணுவாங்க. அதே வெண்டைக்காயை தூக்கி நீங்கள் பஸ்ஸில் போட்டு கொண்டு வந்து நீங்கள் சாதாரண ஏதாவது ஒரு நகராட்சி சந்தையில் விற்றீங்கன்னா அதை ஒரு 10 ரூபாய்க்கு விற்கலாம். அதே வெண்டைக்காய் நைட்டு ஃபுல்லாக டிராவல் பண்ணி சென்னை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெண்டைக்காய் சென்னையில் 25 ரூபா கிலோவுக்கு விற்கும். நடுவர்களே, ஒரு வெண்டைக்காய்க்கு கூட தெரிந்திருக்கிறது கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்றாதால் நம்முடைய மதிப்பு உயரும் என்பது. இந்த 2 வெண்டைக்காய்களுக்கு எப்போது தெரிய போகிறது? நன்றி, வணக்கம், நிறைவு செய்கிறேன். மேடையில் கொடுக்கும் நினைவு பரிசும் கவரில் கொடுக்கக்கூடிய பணமும் ஒரு கலைஞனை வாழ வைப்பதில்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மாபெரும் சொத்து. அது இந்த கரூரில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. நகர வாழ்க்கை அப்படின்ட்டு என்ன அழகாக பேசுனாங்க. கிராமத்தில் படிக்கலைங்கிறத பெருமையாக சொல்லுது ஒரு அம்மா. நானும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை. எங்கள் அம்மா 1ஆம் கிளாஸுக்கு போச்சு, திருப்பி உடனே வந்துருச்சு. நான் 3ஆம் கிளாஸுக்கு அப்புறம் போகவே இல்லை. எங்கள் அக்கா 2ஆம் கிளாஸோட ஒடியாந்துருச்சு. இது ரொம்ப பெருமையா? இன்னைக்கும் பாருங்கள், கட்டண கழிப்பறையிலையோ எந்த கழிப்பறைகள்லையோ ஆண் பெண்ணுன்னு எழுதி போட்டு ஆண் படமும் பெண் படமும் போட வேண்டியிருக்கு. இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்திலையும் ஆண் மீசை வச்சு ஒரு ஆள், இந்த பெண் அப்படின்ட்டு பொட்டு வச்சு ஒரு அம்மா. இந்த உண்மையிலே இதை என்னைக்கிடா இது மாறும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இந்த படம் இல்லாமல் ஆண் பெண் என்பதை வாசித்து மக்கள் அந்த எழுத்தறிவு முழுமையாக கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நல்ல சமுதாயம் வருதுன்னு அர்த்தம். ஒரு 5-6 பேர் என்ன பண்ணிவிட்டேன், அந்த ஆம்பளை படத்தில் இருக்க மீசையெல்லாம் சுரண்டி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு விட்டேன். அந்த படத்துக்கு காலையில் 5 மணிக்கு 5-6 பொம்பளைய பஸ்ஸை விட்டு இறங்கி 2 பக்கம் பார்க்குதுங்க. என்னக்கா 2 பக்கம் பொம்பளை உடம்பு போட்டிருக்காங்க, நம்ம எதில் போகிறதா? ஏதோ ஒத்தையார் அட்டையாக பிரித்து போட்டு போகாமல் 1 2 3 4 5 6 7 இங்கே போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு பாட்டுக்கு போகுதுங்க. உள்ளே 15 பேர் தம்மை போட்டு ஐயோ பூரா ஆம்பளைய அம்மா அம்மா அம்மான்னு கத்தி அவனுங்க எந்திரிச்சு பதறி ஓடியாந்து நம்ம மாதிரி உக்காந்துட்டோமோ அப்படின்னு பெரிய கலகமாகி போலீஸில் எஃப்ஐஆர் கொடுத்து கேஸ். இன்றைக்கும் ஆண் பெண் அப்படின்னு எழுதி போடுறதுக்கு என்ன காரணம்? கிராமங்களில் இந்த படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கும் பெண்கள் மத்தியில் இல்லை. தேர்தலில் இன்றைக்கி சின்னம்ங்கிறது ஏன் வந்துச்சு? வேட்பாளர் வேற வாசிக்க தெரியல. அது இந்த உள்ளாட்சி தேர்தலில் சில பேருக்கு சின்னம் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தனுக்கு கிணறு சின்னம் கொடுத்துருந்தான். அவன் ஓட்டு கேட்டான், ஐயா கிணத்துல போடுங்க, அம்மா மறந்துடாமல் கிணத்துல போடுங்க. உட்காந்துருக்க ஆளுங்க, உனக்கு போடுறதும் ஒன்று தான், கிணத்துல போடுறதும் ஒன்று தான், இன்னைக்கு வர்றவன் இன்னைக்கு வரப்போறையோ அப்படின்னு. இன்னொருத்தனுக்கு விளக்கமாறு சின்னம் கொடுத்துட்டாங்க, ஐயா விளக்கமாத்தில் போடுங்க, விளக்கமாத்தில் போடுங்க, நீ ஒழுங்கா நீ வேலையெல்லாம் செஞ்சின்னா உன்னை பாராட்டும், இல்லாட்டி அந்த வேலையை தான் நாங்களும் பார்ப்போம். கிராமத்து சேட்டருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அநியாயமாக இருக்கான். அவன் பாட்டுக்கு மட்டன் கடையில் போய் மூளை இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவர் மட்டன் கடைக்காரர் இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு, உனக்கு தான் இல்லை அப்படிம்பாரு. இன்னொரு அம்மா விளக்குமாறு விற்றுட்டு போகுது,
விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறு. ஒரு அம்மா அந்த அம்மா ஒம்பளுக்கிறதுக்கு, விளக்கமாறு இங்கே வா, என்னை விளக்கமாறு நான் கூப்பிட்ற அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து இறக்கி வச்சுட்டு, சொல்லுமா எவ்வளோ விலை, இதில் வாங்கிக்கிறியா இதில் வாங்கிக்கிறியா அப்படின்னுச்சு. என்னது, இதை வாங்கிக்கிறியா அதை வாங்கிக்கிறியான்னு, இதில் வாங்கிக்கிறியான்னு. பார்த்தியா நம்ம விளக்கமாறுன்னு கூப்பிட்டு தப்பாக போச்சு, பாடம் கற்பிச்சுட்டாளேன்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு படிப்பறிவு இன்றைக்கும் கிராமங்கள் இல்லை. நம்ம சங்கர் சொன்ன மாதிரி இந்த ஜாதிங்கிறத இன்றைக்கி கிராமத்தில் தானே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான்னார். எந்த ஜாதிக்காரனுடைய கையையும் கீறிப்பார், ரத்தம் சிவப்பாக தான் இருக்கான். நீ எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் ப்ளூ கலர் ரத்தம் யாருக்காவது இருக்கா? ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சிக்கு தான் ப்ளூ கலரில் இருக்கும். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாதம்தான். எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவங்க அம்மா வயிற்றுல 10 months தான். நான் பெரிய ஜாதிக்காரன், நான் ஒரு 15 மாதமாவது இருந்துட்டு வருவேன், இருந்துட்டு வா பார்ப்பான். உங்கள் அம்மாவும் அவுட்டு, நீயும் அவுட்டு. முடியுமா? ஏதோ முன்ன பின்ன ஒரு மாதம் முன்ன பின்ன பிறப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த அம்மா ரேஷன் வாங்கிட்டு இருக்கேன் வழி வந்துடும், ஐயோ அப்படிங்க, படக்குன்னு ஒரு வேட்டியை சுற்றுவாங்க. பிள்ளைய பெருத்து எடுத்துன்னு 7.5 மாதம் 8.5 மாதத்தில் பிறந்துடுவான். அந்த 7.5 மாதத்தில் பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பான்னா எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பிறப்பு மாதிரியா இருப்பான். லியோனியா முடிக்க சொல்கிறா, வேட்டுக்கு போவேனாமா, மழை பெஞ்சிருக்கு, சும்மா தேறி போட்டு 1.5 மணி நேரம் அவனுக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிரைவரையெல்லாம் ஓட்டியா சும்மா இங்கேருந்து நாமக்கலுக்கு 1.25 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கா, பறந்து போவேனாமா அப்படின்னு. ஓட்டுற நான் என்ன ராக்கெட்டாடா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஓட்டியா அப்படிமா. எங்கே போனாலும் கல்யாண வீட்டில் போனால் சோத்த விடா, அவன் அப்போ தான் எடுக்க போயிட்டு இருப்பான். வைக்கிறோம்டா பொருறா குழம்பு அப்படின்னு வருதுடா, ஏண்டா பறக்கிற, கூட்டு பொரியல், திரும்ப இங்கிட்டிருந்து மோர்லேருந்து சாம்பாருக்கு வந்துட்டு திருப்பி சாம்பார்லேருந்து மோருக்கு போவேன். எதை எப்போ கேட்பேன், அது ஒரு யார், இதெல்லாம் 7.5 8.5 பிறக்கிறது. சில பேர் 10 மாதம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா வகுத்துலேருந்து வரமாட்டேன். பார்த்துருக்கீங்களா? டேட்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும், ஆகஸ்ட் 26 அப்படியா, டேட்டு முடிவாச்சுரா வாடா வெளியே அப்படின்னு டாக்டர் அம்மா கேட்குது, வரமாட்டாங்கிறேன். டே முடிஞ்சிச்சுரா, 10 மாதம் முடிஞ்சு 11 நாள் ஆக போகுது. அப்புறம் பார்க்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்து 10 மாதம் அப்படி 10.25 மாதத்தில் பிறந்து இந்த இப்படியே கிடப்பேன். அழுக வைக்கிறதுக்கு 30 குத்து குத்துவாங்க மூஞ்சியில், சப்பு சப்பு சப்புன்னு அடித்தோன்னே அழுக வைக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த 10.5 மாதத்தில் பிறந்தவன் லியோனியை 12 மணி வரைக்கும் பேச சொல்லு. இப்போ என்ன, இங்கேயும் சும்மா தான் இருக்க போகிறேன், வீட்லேயும் சும்மா தான் இருக்க போகிறேன். பேசுனா நீ காலையில் 2:30 வரைக்கும் கூட பேசுனா அவனுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்தாலும் கவலையே பட மாட்டான். டிரைவர் இங்கேருந்து சேலத்துக்கு காலையில் புறப்பட்டு சாயங்காலம் போவார். அருமையான டிரைவரையா, இது மாதிரியே ஓட்டுங்கய்யா, சந்தோஷம்யா அப்படின்னா. வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு 7.5 8 மாதம் அல்லது 10.25 மாதம் இப்படி தான் பிறப்பானே ஒழிய 3 மாதத்தில் பிறந்தவன் கிடையாது, 15 மாதத்தில் பிறந்தவன் கிடையாது. ஆனால் இந்த ஜாதியை இறுக்கி பிடித்து கொண்டு இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுடைய சிலையெல்லாம் இன்னைக்கு கம்பி வலைக்குள் அவர்கள் அடைந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கு இன்னைக்கு கிராமத்தில் விடுதலை இல்லாமல் கம்பி வலைக்குள் அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஏண்டா நாங்கள் சுதந்திரமாக தெரிஞ்சோம்டா, சிலையான பிறகு ஏண்டா எங்களை இப்படி கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கீங்கன்ட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார். இதெல்லாம் கிராமத்தில் நடக்குதா இல்லையா? மூட நம்பிக்கை எம்புட்டு. எதை நம்பணும் எதை நம்ப. வீடு கட்டிகிட்டு இருப்பேன், திடீர்னு வருவேன் ஒருத்தன், பாத்ரூம் கட்டிட்டியா? கட்டியாச்சு மாப்பிள்ள. எந்த பக்கம்? இந்த ஓ ராசி கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம், நீ வாட்டுக்கு அந்த ஓரத்தில் கட்டியிருக்க. சொல்ல முடியாது, பார்த்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்ட்டு. அவன் எப்படியா அந்த பாத்ரூமில் கட்டுவேன். கட்டி முடித்து 7 லட்சத்துக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டான். இப்படி பிட்ட போட்டு போயிட்டேன். அந்த நாய் சொன்னதை கேட்டுட்டு இடிச்சிட்டு வேறு பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாத்ரூமில் எங்கிட்டு திரும்பி உக்காந்தாலும் எது வரப்போகுதோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான் மேற்க. நான் இதுக்கு மேலே விவரமாக சொன்னால் அசிங்கமாக போயிடும். அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஒருத்தன் உட்காந்து போகிறேன், கீழே அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். எவனாவது அதில் வாஸ்து பார்க்குறோமா? ட்ரெயினில் போகிறோமே கழிப்பறை வாஸ்தா இங்கே பார்க்குறோமா? அந்த ட்ரெயின் எந்த திசையில் போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அங்கே நம்மளுக்கு மேட்ரு வந்தால் போகிறது இல்லையா, வர்றது இல்லையா? என்னடா இதில் ஒரு நம்பிக்கையா? ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேறு ஒன்றும் வேணாம். ஒரு கிராமத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை 2ஆக வெட்டி குங்குமத்தை தடவி ஒரு கம்பளி கவுத்தில் சுற்றி காலையில் ஒரு வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க, தொலைஞ்சிச்சு அந்த வீடு, அவ்வளோதான். மனைவிக்கு வயிறு வலின்னா எலுமிச்சம்பளத்தை உருட்டிட்டான்ல, அப்போ வயிறு வலிக்காமல் என்ன? எலுமிச்சம்பளத்துக்கு வயிற்று வலிக்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதை நம்பணும்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திண்டுக்கல்ல ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. தலையில்லாத முண்டம் ராத்திரி 11 மணிக்கு டீ குடிக்க வருதுன்னு. தலையில்லாத முண்டம் வருதுன்னு கூட நம்பு. எப்படா டீ குடிக்க? வாய் இருந்தால் தானே குடிக்க. ஊத்துறானா எப்படி? வாங்கி இந்த கழுத்தில் இருக்க ஓட்டையில் அப்படியே ஊற்றிக்கிறோமா? தலையில்லாத முண்டம் 11 மணிக்கு வந்து டீ குடிக்குதுன்னு நம்பி வீட்டில் எல்லாம் வேப்பங்குலையை கட்டிக்கிட்டு சாமியை காப்பாற்று கத்திக்கிட்டு இருக்கேன். எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இன்னைக்கு கிராமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு கிராம வாழ்க்கையை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியுமா? இன்னைக்கு கிராம வாழ்க்கைக்கு நான் வேற எந்த உதாரணமும் சொல்ல. இயற்கையோடு கலந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை. மனது வெள்ளை மனது உள்ளவர்களுடைய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு யார் இவங்க சொல்கிறாங்க. டவுன்லலாம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவுல ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பான். யாராவது பெல் அடித்தா கண்ணாடி வழியாக பார்த்துட்டு, மாமா மத்தியானம் 1:15 சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கார, எப்படி சமாளிப்பாங்கன்றீங்க டவுனில்? உள்ளே வந்தோடனே வாங்க 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 மாமா, நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவா போகிறீங்க அப்படின்ட்டான். உள்ளே வந்தோடனே மாமன் கிராமத்துக்காரன், அவன் அப்படியே சொன்னாலும் மாப்பிள்ளை விட்டுறவா போகிறீங்க, சோறு போடாமல் விட்டுருவியா? என்னடா திங்காமல் போக மாட்டான் போல இருக்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 500-600 குடிக்காமையா போயிடுவேன்ட்டு 50 ரூபா சோத்தை போட்டு 500 ரூபாய்க்கு ஆட்டையை போடுறேன். அதுக்கு வந்தவன் சொல்லியிருக்கேன், அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய வாங்கவா போகுது. கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடல, அவனும் காசு கொடுக்கல, வாயிலேயே ரவை வாங்கி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் நகரம். ஆனால் கிராமம் அப்படி இல்லை. அடையா வாசல் நெரும்பெருங் கதவு. ஒருத்தன் கஞ்சிக்கில்லன்னு வந்தால் கூட வீட்டில் இருக்கிற கஞ்சியை பாதியை கொடுத்துட்டு சாப்பிட்டு பழகிறவன் கிராமத்தில் இருக்கவன். ஒரு வீட்டில் பொங்கல் வச்சான்னா ஒரு கிராமத்தில் அந்த சாமியை சுற்றி ஒரு 500 பேர் பொங்கல் வச்சு 500 பேரையும் சாப்பிட வச்சு மனசார அவன் வயிறார சாப்பிட்டு போகிறத பார்த்து சந்தோஷப்படுறவன் கிராமத்துக்காரன் இல்லையா? இன்றைக்கி மதுரை சித்திரை திருவிழா, கலெக்டர் ஐயாவுக்காக சொல்லணும். மதுரை சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ அங்கே வெளிநாட்டுக்காரன்லாம் நம்ம மதுரை சித்திரை திருவிழாவில் வந்து அலைவாங்க. டவுசர் சட்டை. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கார பிள்ளை லண்டன்லேருந்து வந்த பிள்ளைக்கு அந்த சீலையை கீரைத்தலை மாதிரி இப்படி சுற்றி அதுக்கு இப்போ இப்படி ஆணி அடித்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சு இப்படி தொங்க விட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளையை அவன் டவுசர் போட்டு கூட்டி வரேன். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? This is the Meenakshi Amman Temple, the Chitrai Festival of Madurai. ஏண்டா நாங்கள்லாம் லண்டனில் வந்து அந்த குளிர் அனுபவிக்கும்னு வர்றோம், இந்த மொட்டை வெயிலில் லண்டன்லேருந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், வாட் ஃபார் யூ கம் டு மதுரை இன் தி சம்மர் சீசன் அப்படின்னு கேட்டால், வி லவ் தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் ஃபேமிலிஸ் அப்படின்னு. எங்களுடைய தமிழ் பண்பாடும் தமிழ் கல்ச்சர் அந்த குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்து வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா யார் ஆம்பளை யார் பொம்பளை கண்ட 2 பேரும் சீரட்டு குடிப்பாங்க. இவனும் ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சுருப்பான், ஆம்பளையும் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். 2 பேரும் இங்கிட்டு திரும்பியிருக்காங்க, 2ம் சீரட்டு குடிக்குது. யாரா புருஷன் யாரா ஒய்ஃபு கண்டே பிடிக்க முடியல. தோலில் கையை போட்டுக்கிட்டு ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ, ஹாய் அப்படின்னா ரோட்டில். விவேகானந்தரை பார்த்து கேட்டிருக்காங்க, எங்கள் நாட்டில் பாரு எவ்வளவு சுதந்திரமாக இருக்காங்க, உங்கள் நாட்டில் கணவன் மனைவி, கணவன் முன்னால் போகிறேன் 3 அடி தள்ளி மனைவி போயிட்டுருக்கா, என்ன இந்தியன் கல்ச்சர்
அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னார், உங்கள் வெளிநாட்டில் ஏன் இறுக்க பிடிச்சிக்கிட்டு மனைவியை கூட்டு போகிறான்னா, விட்டா அவன் இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுறான், இவன் இன்னொருத்தையை கூட்டி ஓடி போயிடுவான், நம்பிக்கை இல்லாமல் பிடிச்சிட்டு வர்றான். ஆனால் எங்கள் ஊரில் 10 அடி தள்ளி மனைவி வருவா, முன்னாடி போயிட்டு இருப்பான் புருஷன், மெதுவாக போமாமா, வேகமாக போவேன், எல்லாத்துலேயும் வேகந்தேன். கல்யாணம் ஆகி 3ஆவது வருஷத்துல 4 பிள்ளைங்க, அம்புட்லையும் வேகந்தேன், மெதுவாக போ அப்படின்னா வாடி அப்படிம்பாரு. பின்னாடி அது வாட்டுக்கு வரும். 10 அடி தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம்ம கிராமத்துக்காரனுக்கு தாயா இருக்கு. இந்த கிராமத்து பண்பாட்டை யாராவது மாற்ற முடியுமா, மறுக்க முடியுமா? வயசான தம்பதிகள் ஒரு கிராமத்தில் உட்காந்து அவங்களுடைய அன்பை பரிமாறுகிற காட்சி, அப்பா நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். நானும் என்னுடைய மனைவியும் ஒரு 80 வயசு, எனக்கு அதுக்கு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு. என்ன நிலைமைக்கு ஆளாகும்? வீட்டில் இடம் கொடுப்பாங்களோ சொல்ல முடியாது, எங்கனோ ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, உட்காந்துருப்போம். அப்போ என் பட்டிமன்ற அனுபவம்லாம் அதுக்கிட்ட தான் சொல்லி, வேறு யார்கிட்ட சொன்னாலும் கேட்பானா, நான்லாம் கரூரில் 2000 வேலையை பாரியா நீ கரூரில் பேச, கரூரில் எல்லோரும் தான் பேசியிருக்கேன், நீ என்ன அப்படின்னா. பக்கத்தில் அது கிளவி உட்காந்துருக்கேன், என் வீட்டுக்காரம்மா, கரூரில் ஏங்க இந்த கரூரில் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணீங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. 80 வயசில் எனக்கு எப்படி இருக்கும் குரல்? இப்படியா இருக்கும்? நான் பாடுறேன் அந்த பாட்டை. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள கதி வேணும். என் மனைவி சொல்கிறா, எப்படியா உன் குரல்னா அப்படியே இருக்கு அப்படின்னு. அப்படியேவா இருக்கு, கேட்க சகிக்கலை, ஆனால் அவளுக்கு அப்படியே இருக்கும். இப்படித்தான் கிராமத்தில் ஒரு இது, நகரத்தில் லண்டனில் ஒரு அம்மா தன்னுடைய கணவனை டைவர்ஸ் பண்ணிடுச்சு 3 மந்த்ஸில். கல்யாணம் ஆகி 3ஆவது மாதத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் திஸ் ஹஸ்பண்ட். ஏமா அப்படின்னு ஜட்ஜு கேட்குறார். ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட் அப்படிங்குது. பிரேக்கிங் த விண்டுனா கொரட்டை விடுறது, கொரட்டை விட்றான், அதனால் இவனை நான் டைவர்ஸ் பண்ணுறேன், இவன் கூட வாழ முடியாது. கொரட்டை விட்றவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் எம்படி ஒரு வயலுக்கு கூட கல்யாணம் ஆகாது. சில பேர் விடுவான் பாருங்க கொரட்டை. அட ஆண்டவனே, பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. பட்டிமன்றம் முடிஞ்ச அசந்து தூங்கலான்னு வந்தேன், எனக்குன்னே வந்தான் பாருங்க எழுத்த பர்த்தில். அவன் பாட்டுக்கு அசோக் லைலாண்ட் டிராக்டர் மாதிரி நைட்டு 12:45 தொடங்கினான். எந்திரிச்சு இப்படியே அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டே வந்தேன். 3500 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து கம்பளிலாம் கொடுத்தாங்க. தூங்கலாம்னு வந்தால் இப்படி ஜென்ரேட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா அப்பர் பர்த்தில் ஒருத்தன் டிசைனாக விடுறான் காலையில். நான் இப்படி ஒரு கொரட்டையை லைஃப்பில் கேட்டதே இல்லை. நான் அவனுங்களை பற்றி கூட கவலைப்படல, அவனுங்களோட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள்லேயே நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன்னா அதுகளை யோசனை பண்ணி பாருங்க. இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனை ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அம்மா படுத்துட்டு தலைவிரிக்க ஓடியாந்துச்சு. ஐயோ, இப்படி ஒரு கிரைண்டரை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருக்காங்க, விடிய இப்படி மிஷினை ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஆளு கூட நான் இப்படித்தான் தூங்குறதான் அப்படின்னு. அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழித்து கேட்டாங்க, எப்படிமா இருக்கு இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. 1:30 மணிக்கு திடீர்னு நிப்பாட்டி போட்டாங்க, செத்து போயிட்டாங்களாக்குன்ட்டு பயந்து, என்னங்க அப்பா ராசா உசுரோட தான் இருக்கியா? நீ தூங்காமல் இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிடாதையா, நீ உசுரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயா என்ன பாருங்க. எந்த குரட்டை ஒலி ஈனக்குரலாய் கேட்டதோ அதுவே வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு சங்கீதமாக மாறிய அந்த இல்லற வாழ்க்கை நம் தமிழன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பண்பாடு உலகத்தில்.
இந்த பண்பாட்டை தான் இன்னைக்கு நம்ம கீழடியில், சிவகலையில், பொருணையில், அகழாய்வில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்தவன் தமிழன் அப்படின்றத இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு அகழாய்வில் இன்னைக்கு தங்கம் கிடச்சிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை பயன்படுத்தியிருக்கான். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பைப்பு, அதாவது பாதாள சாக்கடை பயன்படுத்தியிருக்கான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்தவர்களை புதைக்கின்ற முதுமக்கள் தாலியோடு வாழ்ந்திருக்கிறான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிராஃபைட், மேக்னசைட் என்ற அந்த இரும்பின் தாதுகள், இரும்பு என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பண்பாடும் கிராமமும், அந்த பண்பாடும் கலாச்சாரமும் நகரம் தொலைத்துவிட்டு கிராமத்தை நோக்கித்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நகரத்திலே கிராமத்து சமையல், மண்பானை சமையல், நாட்டுக்கோழி விருந்து, நாட்டு சமையல், வீட்டு சமையல் அப்படின்னு ஏன் போடுற? நகரத்து சமையல் போடு. ₹1 போவானா? மண்பானை சமையல்னு மெட்ராஸில் 30 கடை ஏன் வச்சிருக்க? கிராமத்தை நோக்கித்தான் நம்முடைய கவனமெல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இறைவன் படைத்தது கிராமம், மனிதன் உருவாக்கியது நகரம். இயற்கை உருவாக்கியது கிராமம், மனிதன் உருவாக்கியது நகரம். இயற்கை உருவாக்கியது எதுவும் மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தராமல் போனதில்லை, மனிதன் பயன்படுத்துவதை வைத்துக்கொண்டு என்று சொல்லி, ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது கிராம வாழ்க்கைதான். அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் முழுமையாக நேசித்து வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள், கரூரில் கிடைத்த இப்படி ஒரு ரசிகர்களை வேறு எந்த ஊரிலும் எங்களுக்கு கிடைக்காத அளவிற்கு நல்ல ரசிகர்களை இன்று எங்களுக்கு தந்த இயற்கைக்கும் அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் என் அருமை தம்பி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.